அன்புக்குரிய சகோதரர்களே, சிகிறு என்றால் என்ன? கண்கட்டி வித்தை. ஒருவருடைய சாதனங்களை எடுத்துக்கொண்டு பிறரை மாய்ப்பது, ஒழிப்பது, அழிப்பது என்றால் என்ன என்று சகோதரர் அபூபக்கர் மண்ணடியிலிருந்து இதை பற்றி கொஞ்சம் விளக்கவும் என்று கேட்குறாங்க. இதை பற்றி விளக்குவதற்கு நிறைய வசனங்கள், நிறைய செய்திகள் இருந்தாலும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் விளக்குறேன். ஒரு வசனத்தை பகரால 102 வரக்கூடியது. அவர் அதை மேற்கோள் காட்டி தான் கேட்குறாங்க. வத்தபு மா தத்துலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் ஆட்சி காலத்தில், சுலைமான் நபி ஆட்சி செய்த காலத்தில் சைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். சைத்தான்கள் மனித சைத்தான்கள், கெட்டவர்கள். அப்புறம் வமா கஃபர சுலைமானு, சுலைமான் நபி ஏக இறைவனை மறுக்கவில்லை, அவர் நிராகரிக்கவில்லை. மேலும் வலாக்கின் ஷைத்தானு கஃபரு யூ அல்லிமூனன் நாச சிகிற, அதாவது ஜிப்ரீல் மீக்காயில் இரு வானவர்களும் அவர்களுக்கு சூனியம் அருளப்படவில்லை. அதாவது வமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத்த வமாரூத், அவங்க 2 பேருக்கும் என்ன அருளப்படவில்லை? சூனியம் அருளப்படவில்லை. மாறாக ஹாரூத் மாரூத் என்ற சைத்தான்களை ஏக இறைவனை மறுத்தனர். அவங்க தான் என்ன செய்கிறாங்க? இதை கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? யூ அல்லிமூனன் நாச சிகிற, மனித குலத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த 2 பேர்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்க என்று கேட்டால், வமா யூ அல்லிமானி மின் அகதின் ஹத்தா யகூலா இன்னமா நகுனு ஃபித்னத்தும் ஃபலா தக்ஃபுர். அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இதை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏக இறைவனை மறுத்தனர். நாங்கள் படிப்பினையாக இருக்கிறோம். இதை கற்றுக் கொடுத்தாலே ஏக இறைவனை மறுத்தர வேண்டியதுதான். அப்போ கற்றுக்க கூடாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டி காட்டுறான், செய்ய முடியுங்கிறதுக்கு சுட்டி காட்டலை. என்ன மாதிரி வருது பாருங்க, தக்ஃபுர். இதை நீங்கள் கற்றுக் கொடுத்து மறுத்துறாதீங்க. அல்லாஹ்வை, இறைவனை என்ன செய்திராதீங்க, நீங்கள் மறுத்திராதீர்கள். யகூலா இன்னமா நகுனு ஃபித்னத்து ஃபலா தக்ஃபுர். அதனால் நீங்கள் இதை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி ஆயிராங்க. ஃபயத்த அல்லமூன மின்ஹுமா, அப்படி கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? நல்லா கவனமாக கேட்டுக்கிறங்க. இதுக்கு விளக்கம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். ஹாரூத் மாரூத் என்ன சொல்கிறான்னா, ரெண்டு சைத்தான்கள் ஏக இறைவனை இதை கற்றுக் கொடுத்து நாங்கள் இதை ஏக இறைவனை மறுத்துட்டோம், நாங்கள் படிப்பினையாக இருக்கிறோம், எனவே நீங்கள் இதை கற்றுக் கொடுத்து இறைவனை மறுத்து விடாதே என்று கூறாமல் அவ்விருவரும், அந்த 2 பேரும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பது இல்லை. எனவே இதன் மூலம் என்ன செய்ய முடியும்? அதையும் அந்த வசனத்தில் வருது. வமாகும், அதாவது யூ அல்லிமூன மின்ஹுமா மாயு ஃபர்ரிகு பிஹி பைனல் மர்இ வஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை செய்ய முடியும். ஏதாவது ஒரு ஃபித்னாவை போட்டுடலாம்ல, அவங்க கூட பேசிகிட்டு இருந்தா, மனைவி இவங்க கூட பேசிகிட்டு இருந்தானா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுறலாம், மனைவிக்கும் அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுறலாம். இந்த ஒரு கலையை படித்து கொடுத்துருக்காங்க புஸ்தகமாக. இதை தான் இந்த ஏமாத்துக்காரங்க வச்சுருப்பாங்க. எப்படி ஃபித்னா பண்ணணும், வந்தவங்களை எப்படி வஸ்வாஸ் பண்ணி மாய வித்தையில் அவங்கள ஏமாற்றணும் என்பதை, இதை ஒன்று தான் கையில் மூலதனமாக வச்சுருப்பாங்க. வர்றவன் எல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு தான் அதிக பேர் வருவாங்க. கேட்டீங்களா? இந்த செலவன் பேய் பிடிச்சிட்டுன்னு வருவான். அது மனநோய். இது நான் முக்கால்வாசி இந்த பிரச்சனைக்கும் வருவாங்க. அப்போ இதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கற்றுக் கொடுத்து நீ காஃபிர் ஆயிராத, அப்படி சொல்லாமல் நாங்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கறதும் இல்லை. அப்படி கற்றுக் கொடுத்தால் ஃபயத்த அல்லமூன மின்ஹுமா மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி, கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன செய்ய முடியும்? ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவார்களே, அதை அவ்விருவிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டனர். வமாகும் பித்தாரீன பிஹி மின் அகதும் இல்லா பீதினில்லா. இல்லா பீதினில்லாங்கிறது குரான் பூரா வரும். சரிங்களா? இதில் தான் அவங்க நிறைய பேர் வச்சுக்கிடுவாங்க. அல்லாவுடைய நாட்ட பிரகாரம் தான் உலகத்தில் அனைத்து நடக்குது. சரிங்களா? அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இது எப்படி என்று கேட்டால், இவன் அல்லாஹ் செய்கிற வேலை அவனுக்கு தெரியாமல் அவன் பொருளை வச்சுக்கிடுவான். பொருளை வச்சுட்டு ஏதாவது ஒரு வாயில் வரக்கூடிய மந்திர சொல்லை சொல்லி அவனை இல்லாமல் ஆக்கி விடுவான், நோய் நொடிக்கு தள்ளிடுவான். இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் சேர்த்து வச்சிருவான், சேர்த்து இருந்தால் பிரித்து விட்டுருவான். இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் அவன் செய்வானான். அந்த ஒன்று என்ன செய்யலாம், மனைவிக்கு மத்தியில் ஏதாவது ஃபித்னா பண்ணி விட்டால் பிரிஞ்சிரும்ல, மற்ற எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது வாயினால், மந்திரத்தால் இல்லை, நாவினால் ஒரு பொய்யை சொன்னால் 2 பேரும் பிரிஞ்சுக்கிடுவாங்க.
உங்கள் மனைவி இன்னாரோட பேசிகிட்டு இருந்தாங்க, இன்னாரோட பைக்கில் போனாங்க, காரில் போனாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே என்ன சேர்ந்துடலாம், ஒரு சண்டையை இழுத்து விட்டுறலாம். வாயத்தை அல்ல மூன மாயு துர்ருகும் வலா என்ஃபவுகும். இதான் கவனமாக கேட்டுக்கிறணும். அவர்கள் படித்தது என்னது, கற்றுக்கொண்ட அந்த 2 பிரிவினை ஏற்படுத்தினார்களே அதை தான் அவர்கள் கற்றுக்கொண்டனர். அதை கற்றுக்கொண்டுட்டு அதுக்கு மேலே அதுக்கு என்ன வருது என்று கேட்டால், இதன் மூலம் யாருக்கு எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது, தீங்கெல்லாம் செய்ய முடியாது. வயத்த அல்லமூன மாயு துர்ருகும் வலா என்ஃபவுகும். எந்த ஒரு அவர்களுக்கு என்ன தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. மேலும் அவர்களுக்கே தமக்கே தீங்களிப்பதே பயனளிப்பதையும் கற்றுக்கொண்டார்கள். தனக்கு தான் அவர்கள் நாசம் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சேர்ந்துக்கிட்டான்னு தனக்குத்தானே வேட்டு வைக்கிறது தான் அவங்க படித்து கொண்டார்கள். ஏன்னா நம்மகிட்ட தானே பிச்சை கேட்குறான், அதை சேர்ந்துட்டு நம்மள்ட்ட தான் காசு கேட்பான். அவனே வந்து கோடீஸ்வரன் ஆயிட வேண்டியதானே, தந்திர மந்திரம் சேர்ந்து ஒரு கோடீஸ்வரன்ட்டு பல கோடி அள்ளிட வேண்டியதானே மந்திரத்தால். அவன் இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்மள்ட்ட தான் ஏதாவது போட்டு போங்கங்குவான். பிச்சைக்காரன் மாதிரி எச்சலை மாதிரி நம்மள்ட்ட வாங்குறான். அப்போ என்ன சிகரில் பெரிய வித்தை இருக்குது? வித்தை அறுவாலை வைத்து வெட்டினா வெட்டலாம், உனக்கும் ரத்தம் வரும் எனக்கும் ரத்தம் வரும். சண்டை போட்டால் உனக்கும் வலிக்கும் எனக்கும் வலிக்கும். வாய்ஜால வித்தையால் நீ எப்படி என்ன வந்து வீழ்த்துவன் என்று சொல்ல முடியும்? வீழ்த்தி காட்டு பார்ப்போம். இதை செய்யக்கூடிய மடச்சாம்பிராணி சாமியார்களும் இந்த போதகர்களும் அயோக்கியர்களும் வீழ்த்த முடிஞ்சா வீழ்த்தக்கூடிய இப்படி சவால் விடக்கூடியவங்களை தான் வந்து வீழ்த்தணும். உன்னை வீழ்த்துற வரியா அப்படின்னு கேட்கணும். வா, மந்திரத்தால் ஓதுவோம், முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், வீழ்த்த முடிஞ்சா வீழ்த்தி காட்டு, ரத்தம் வரவை என்னெல்லாமோ சொல்லுவல்ல, சித்து விளையாட்டு வார்த்தையெல்லாம் எல்லாம் செய்து காட்டு பார்க்கும். அப்பாவி மக்களை ஏமாத்துறது, அவங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அவங்க பிரச்சனைகளை அவன் புரிந்து கொண்டு அந்த கலைநுட்பமான வார்த்தைகளை பேசி அவங்கள மதிமயக்கி இந்த 5க்கும் 10க்கும் சில்லறத்தனமான காசுக்கு அடி போடக்கூடியவன் தான் இந்த மந்திரவாதி. அவன் பச்சையா இருந்தாலும் சரி, காவியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அல்லாவின் பெயரை சொல்லி இறைவன் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடியவன் ஃப்ராடு, பித்தலாட்டக்காரன். அதை அவனால் செய்ய முடியாது. வழக்கத அலிமு லிமன் லமனிஸ்தராகு மாலகு ஃபில் ஆஹிரதி மின் ஹலாக். இதை படித்து இதை விலக்கி வாங்கியவர்கள், இதை என்ன செஞ்சுட்டான், இதை விலக்கி வாங்கியவர்களுக்கு லகு ஃபில் ஆஹிரதி மின் ஹலாக், ஆஹிரத்து மறுமை நாளில் எந்த பயனும் கிடையாது. பயன் இல்லாததான் படிச்சிருக்கிறான், பயன் இல்லைங்கிறான. படிச்சுட்டு பயன் இருக்குது அப்படின்னு சொன்னா பயன் இருக்குன்னு நல்லா சொல்லிடுவானே. மின் ஹலாக்னா பாக்கியம் இல்லை அவனுக்கு. ஃபில் ஆஹிரதி, ஆஹிரதி மின் ஹலாக் அப்படின்னு அல்ல அந்த இறுதி வரக்கூடிய வசனத்துடைய முடிவுல சொல்றான். வல பேசமா ஷரவ் பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானு யஅலமூன். அவர்கள் உறுதியாக, அவர்களுக்கு எந்த பாக்கியம் இல்லை, உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்துள்ளார், அவங்களுக்கே தெரியும் தங்கள் எதற்காக விற்றோமோ அது மிகவும் கெட்டது. வல பீசன கெட்டதுக்கு சொல்றது. மா ஷரவு பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானு யஅலமூன். அவர்கள் கெட்டதை தான் என்ன சேர்ந்துக்கிட்டாங்க, விற்று அந்த மாதிரி விற்று கொண்டார்கள், அது மிகவும் கெட்டது, அவர்கள் அதை அறிய வேண்டாமா. லவ் கானு யஅலமூன் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். என்னெல்லாம் சொல்லப்படுது, மனைவி கணவனுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய விஷயமா. அதை சாதாரணமாக ஒரு குழப்பத்தின் வார்த்தையால் ஏதாவது ஒன்று போட்டால் ஒரு சந்தேகம் வந்துடும். இவன் என்ன செய்றான், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு ஆளை இல்லாமல் ஆக்கிடுவேன், பிரிச்சதை சேர்த்துருவேன், நோய் நொடி உண்டு பண்ணிடுவேன் என்று நிறைய சாகசங்கள் செய்வேன் என்று அவன் பட்டியல் எடுக்கிறான். இதை செய்ய முடியும்னா நிறைய பேருக்கு செய்து காட்டணும். இதை யூதன் தானே முதல்ல சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு வச்சு. யூதன் வந்து முஸ்லீம்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சு அழிச்சிட வேண்டியதானே, முஸ்லீம் நாடையெல்லாம் இல்லாமல் ஆக்கிட வேண்டியதானே, பாலஸ்தீன் மக்களை அழிச்சிட வேண்டியதானே. அப்படி முஸ்லீம்களுக்கு தெரியும்னா யூதனை அழிச்சிட வேண்டியதானே மந்திரத்தால. இல்லை இந்த நாட்டில் தலைவர்கள் எல்லாம் நாசமாக போனவங்க இருக்காங்க, ஒரு நாசமாக போன தலைவர்களுக்கு ஏதாவது சூனியத்தை வச்சு அவன் இல்லாமல் ஆக்கிட வேண்டியதானே. அதெல்லாம் எடுபடாதம்மா, அது எடுபடாது போல இருக்கு. பாவப்பட்ட மக்கள்கிட்ட தான் எடுபடும்னு நினைக்கிறேன். அப்போ பொய்ன்னு அர்த்தம். அவன் மந்திரம் வந்து ஆள் பார்த்து தான் எடுபடும். ஆள் பார்த்து தான் எடுபடும்னா பச்சை வடிகட்டின ஒரு பொய், ஜம்காலத்தில் வடிகட்டின ஒரு பொய். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொய்யை மூலதனமாக வைத்து வியாபாரம் செய்கிறாங்க. இதை மக்கள் நம்புறாங்கன்னா எப்படிப்பட்ட மடையர்களாக இருப்பாங்க, அறியாமை காலத்தில் இருப்பாங்க என்பதை வந்து சிந்தித்து பார்த்துக்கிறணும். அதனால இதுக்கு பொய்யுங்கிறது, இந்த சிகருங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் பொய்யுக்கு யூஸ் பண்ணுறான், கற்பனைக்கு யூஸ் பண்ணுறான், கண்கட்டி வித்தை என்று வார்த்தையை யூஸ் பண்ணுறான். இடம் பார்த்து மாறும். ஆனால் நேரடி பொருள் என்னவென்று கேட்டால், சிகிரு என்றால் மேஜிக், அதாவது குரலி வித்தை. குரலி வித்தைனா கைத்தில் இப்படி கீழே விழாமல் நடப்பான், குரலி வித்தை தெரிஞ்சவன், அந்த வித்தைக்காரன்னு அர்த்தம். அப்போ வித்தையை ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கான். எப்படி ஒவ்வொரு கலை இருக்கிறதோ, மிஷின் அடிக்கிறது ஒரு கலை, கம்பெனியில் வேலை செய்ய பெரிய பெரிய மிஷினரியிலலாம் அங்கே வேலை செய்வான், அது ஒரு அதை படித்து வச்சுருக்கானோ. ஒவ்வொரு வேலை இருக்கல, சமையல் ஒரு கலைங்கிற மாதிரி இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கான்.
தெரிஞ்சு வச்சு வாழையடி வாழையாக செய்வான். தகப்பன் ஏமாத்துக்காரனாக இருப்பான், பிள்ளையும் ஏமாத்துக்காரனாக இருப்பான். தொன்று தொட்டு என்ன செய்வான், பச்சை தலப்பா கட்டுவான், பல மந்திரம் போடுவான், ருத்ராஜ கொட்டை போடுவான், கையில் ஜபமாலை வச்சிருப்பான். வச்சிருந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். காலடி மண், ஜட்டி, டவுசரு, அவனுடைய கர்ச்சீப்பு இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நான் ஒரு மந்திர சொல்லால வந்து 40 நாளாக 120 நாளுக்குள்ளே இல்லாமல் ஆக்கிடுவேன். அது என்ன 120 நாள்? சரி 120 நாளுக்கு மந்திரம் 120 நாளில் தான் வேலை செய்யுமா மந்திரவாதிக்கு? ஏண்டா மந்திரவாதி அயோக்கியனே, 120 நாளில் வேலை செய்யினா 120 நாள் நிறைய பேரை இல்லாமல் ஆக்கியிருக்க வேண்டியதானே? ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டால் 120 நாளில் ஜரதான் செய்வாங்க நிறைய பேர். 3 மாதத்தில் கூட சேருவாங்க. அவன் உடனே என்ன சேர்ந்துருவான், இதுக்கு பயன்படுத்திக்கிறான், பார்த்தியா வேலை சேர்ந்துட்டுன்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நூதனமான ஒரு மோசடியை செய்யக்கூடியவனெல்லாம் சீட்டிங் கேஸில் என்ன செய்யணும், உள்ளே தூக்கி போட வேண்டியது. புருணை நாட்டில் வந்து ஒரு நாட்டு மன்னனுக்கு ஒரு பெண்மணி வந்து சிகிறு வைக்கிறேன்னு சொல்லி மிரட்டியிருக்கா. பிடிச்சி உள்ளே போட்டுன்ட்டான். யாரடா நாட்டை ஏமாத்திட்டு இருக்கேன், இன்னும் வரைக்கும் உள்ளே கிடக்கிற கம்பியை உடச்சிட்டு வெளியே வந்துட வேண்டியதானே? சிகிரால, சூனியத்தால், குரலி வித்தையால் வர முடியாது. சரி போலீஸ் அதிகாரியாவது வித்தையில் ஏதாவது சேர்ந்துடலாம்ல. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. இது என்பது ஒரு பொய். மூசா நபி காலத்தில் எப்படி வந்து பாம்பை வந்து மூசா நபி கீழே போட்டது உண்மையான பாம்பு, அவங்க போட்டது பொய்யானது, கயிறு பாம்பு மாதிரி நெளிஞ்சிச்சு, அதை முழுங்கிடுச்சு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, அவர்கள் கொண்டு வந்தது எப்படி? அவர்கள் கொண்டு வந்தது சிகுரும் அதீம், மகத்தான சிகரை கொண்டு வந்தார்கள். பெரிய சிகுரு, கண்கட்டி வித்தையிலே பெரிய அப்பங்கவானுள்ள அந்த மாதிரி பெரிய ஆளை கொண்டு வந்து வச்சு மூசா நபி சத்தியத்தில் நிற்கிறதுனால அது முழுங்கிடுச்சு. இதையும் சிகுருங்கிற வார்த்தையில தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சிகுருங்கிறது முழுக்க கண்கட்டி வித்தை. அல்லாஹ் என்று உறுதியாக நின்றுட்டா எல்லாம் காத்தோட பறந்து ஓடிடும், ஒரு பேர் கிட்ட நிற்க மாட்டான். அப்படிலாம் நாட்டில் பல தலைவர்களே வாழ முடியாதுங்க, செத்து போயிடுவாங்க. ஒருத்தன் மந்திரத்திலே அழிச்சிருவான். ஏன் முடிக்கல? தந்திரத்தாலே மந்திரத்தாலே ஏன் முடியலை? அது மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு அப்பாவி மக்களும் அவல மக்களும் விவரம் இல்லாத மக்களுக்கு மட்டும் ஏன் முடியுது? கடலில் போய் உப்பை போடுவானா, அங்கே தான் அந்த உப்பு கரையுமா, கரையும் அழிஞ்சிருவானா? என்னடா கட்டுக்கதை வச்சிருக்கிற? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, அகமதுலேயும் வருது. அபுதாவுதில் 2175, அகமதுல 1860. லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் இல்லை. மன் மன் ஹப்பப அம்ரஅத அலா ஜௌஜஹா அவ் அபுதன் அலா சய்யாதிஹி. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, நம்மை சார்ந்தவன் இல்லை. கணவனுக்கு எதிராக கருத்துக்களை மனைவியிடம் கூறி மனைவிக்கு எதிராக கணவனிடம் பிரச்சனையை ஏற்படுத்துபவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. நம்மை இதை கணவன் மனைவிக்கு ஃபித்னா பண்றது தான் படிச்சான்னு சொல்லப்படுது. ஒரு மனுஷன் நினைச்சா ஒரு கேடு கட்டவன் சேர்ந்துடலாம், சும்மா வார்த்தையால, மந்திர சொல்லால பொருளால இல்லை, வார்த்தையால. ஆனா இது சேர்ந்தாலே நம்மை சார்ந்தவன் இல்லைன்னு ஹதீஸ் இருக்கு. எப்படி சேர்ந்தவன்? லைஸ மின்னா மன் ஹப்பப அம்ரு அத்தன் அலா ஜௌஜஹா அவ் அபுதன் அலா சய்யதிஹி. யாரு அபுதன்? யாரு இந்த மாதிரி காரியத்தை சேர்ந்தார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. எது? கணவனுக்கு எதிராக, ஜௌஜஹா, கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடம் கூறி வில்லங்கத்தை, பிரச்சனையை ஏற்படுத்துபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ நபிமொழிகளில் இருக்கிறது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சிகிரு பெரும்பாவங்கள் பட்டியல் போடச்சில வந்து அல்லாவுக்கு இணை வைப்பது 2வது இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஸிஹ்ர், இந்த மாதிரி கண்கட்டி வித்தையை பண்ணக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் இல்லை, அதுவும் பெரும்பாவம் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய நபிமொழி. அப்போ இப்படியெல்லாம் நிறைய பட்டியல். இது அவர் கேட்டதுக்காக சுருக்கமாக சொல்லக்கூடியது. அவங்க சொல்லக்கூடிய 2வது சூரா 102வது வசனம் சுலைமான் நபி ஆட்சி காலத்தில் நடந்த செய்திக்கு தான் விளக்கம். அதிலே என்னெல்லாம் வருது, அதிலே நீங்க பார்த்துக்கிறணும். என்னெல்லாம் வருதுன்னா, வலக்கது அலிமு லம நிஸ்தராகு நிஸ்தராகு மாலகு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். அதாவது இதை விலைக்கு வாங்கியவனுக்கு ஆகிரத்தில் எந்த பாக்கியமும் இல்லை, அவன் வாங்கியது மிகவும் கெட்டது, அவனுக்கு அவன் தீங்கு இழைத்து கொண்டான் என்று உட்பட இந்த வசனத்தில் இருக்கு. தீங்கை எடுத்துக்கிட்டான், பாக்கியம் இல்லைன்னு சொன்னா அது செய்யவே கூடாது, அது செய்தவனுக்கு நஷ்டம்லோ அப்படின்னு அல்லாஹ் கீழே சொல்லிட்டானே. நஷ்டம் என்பதை தான் சொல்லுகிறான். ஆகிரத்தில் பாக்கியம் இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். இப்போ இப்படிப்பட்ட வசனங்களை சொல்றான். இல்லை, சிகிருனால எந்த ஒன்றையும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. செய்யணும் நம்பவே கூடாது. நம்பினாலே இஸ்லாத்தோட்டு வெளியே போயிடுவாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி மனிதனை வந்து ஒருத்தன் ஒளிஞ்சு இருந்து அல்லாஹ் செய்கிற வேலையை அவன் எப்படி செய்வான்? அது முடியவே முடியாது. அதை நிறைய உலமா மக்கள் வந்து நம்புறாங்க, ஒருவேளை பயப்படுறாங்க போல இருக்கு, அவங்களுக்கு எதுவும் நடந்துடும் சொல்லி. இஸ்லாத்தை அவங்க எந்த அடிப்படையில் புரிஞ்சிருக்கிறாங்க? நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதர்களிடம் இருந்து உம்மை நான் காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் வந்து செக்யூரிட்டி கொடுக்குறான். அப்போ எப்படி நபிகள் நாயகத்தை அவங்களுக்கு சிகிர் வைக்க முடியும்? சகிர் வச்சா நபிகள் நாயகம் அந்த 6 மாதம் எப்படி வாழ்ந்தாங்க? நீ மஜ்னூனும் இல்லை,
நீ அல்லாவின் அருளில் இருக்கிறாய் அப்படின்னு அல்ல. அதாவது நீ பைத்தியக்காரனாக அவர் சொல்லுகிறாங்க, அவர்கள் கூற்று பொய், பைத்தியக்காரன் அல்ல, நீ அல்லாவின் அருளில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றான். அப்போ யூதர்கள் வச்சிருக்கிற சூனியத்தை நீங்க எப்படி நம்பலாம்? ஹதீஸ்ல அது நம்பக்கூடிய தகுதி இருக்கா? குரான்ல முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றானே. நபியை அல்லாஹ் பாதுகாப்பன் என்று சொல்றானே. நபியை சொல்லி உங்களுடைய புத்தி எங்க போகுது? நபிக்கு அப்படி பேதளிப்பு ஏற்பட்டா குரானுடைய நம்பிக்கை இழந்துருவாங்களே. அன்னைக்குள்ள மக்கள்லாம் என்ன மாதிரி நினைப்பாங்க நபியை? அப்போ அப்படி ஏதோ நபிகள் நாயகத்தின் பேர்ல இப்படி சொல்லி குரானை சிதைப்பதற்கு யூதர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்திருக்காங்க. அதுல அந்த கதை உள்ள அந்த செய்தி உள்ள நுழையப்பட்டிருக்கு. அல்லாஹ் குரான்ல இதுக்கு சம்மட்டி அடியாக நிறைய பதில்களை சொல்லிட்டான். குரான்ல நபியை காப்பாற்றுவன் வர சொல்லிட்டான். இதை பற்றி சிகரை பற்றி பல வசனங்கள் இருக்கு. அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சிந்தித்தீர்களா? அதெல்லாம் சிந்தித்து முடிவெடுக்கணும். அப்போ ஒருவனை வார்த்தை ஜாலங்களால் அழிக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு அந்த அழிவு நடந்து கொண்டே இருக்கணும். நபிகள் நாயகத்துக்கு சிகிர் வைத்தார்கள் என்று சொன்னால், சிகிர் வைத்தோம் பல மாசங்கள் எப்படி தொழுதார்கள், தூங்கினார்கள், எப்படி தாம்பத்தியம் கொண்டார்கள் என்றே தெரியவில்லை என்கிற அளவுக்கு கட்டுக்கதையை கிணத்தில் வைத்தார்கள். அதுக்கப்புறம் அது போனதுக்கு அப்புறம் ஆயிட்டுலாம் சொல்லி அதை நம்புற உலமா பைத்தியக்கார உலமா பெருமக்களே, அறிவு கெட்டவர்களே, எப்படி இதை நீ நம்புற? எப்படி இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு பாதுகாப்பு இல்லாம அல்லாஹ் எப்படி ஆக்குவான்? அல்லாஹ் ஃபுல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்கன்னு சொல்றதுக்கு நீ எப்படி சொல்லலாம் அந்த கருத்தை? இந்த கருத்து ஹதீஸ்ல வந்தா நம்பிடலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு ஹதீஸையும் உங்க மனம் அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொள்கிறது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எதுல உறுத்தல் இருக்க தூக்கி போட்டிருக்கங்கிறாங்க. அகமதுல வரக்கூடிய ஹதீஸ். இது விஷயம். இந்த சிகிர் விஷயமாக இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ, என்னென்ன ஹதீஸ்லாம் இருக்குதோ, எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறார்களோ, ஹதீஸை பற்றி என்ன நிலைகள்லாம் வருகிறதோ என்று என்ன செய்வோம் அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் நம்ம போடுவோம் இன்ஷா.